Illustration 16 பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு. So என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க பாருங்க. From the following details you are required to calculate credit sales, credit purchase by preparing total debtors account and total creditors account, bills receivable account and bills payable account. So நாலு அக்கவுண்ட்டும் நீங்க prepare பண்ணனும். ஓகேங்களா? So இதுல இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. So இந்த क्वेश्चन பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க first concept 4 and 5 பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா டீப்பா உங்களுக்கு நல்லா புரியும் இது. சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க வந்து உங்களோட அக்கவுண்ட் 4 அக்கவுண்ட் இருக்கு பாத்தீங்களா? அதை ப்ரிப்பேர் பண்ணி வெச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். சரிங்களா? இன்ஃபர்மேஷன் உள்ள இருக்குது எதுமே எழுதாதீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வைங்க இதெல்லாம். சரிங்களா? ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் क्वेश्चनக்கு வாங்க. क्वेश्चनல பாருங்க என்ன சொல்றாங்க இங்க பாருங்க. டெப்டார்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இங்க ஓபனிங் இருக்கு, இங்க க்ளோசிங் இருக்கு. சோ டெப்டார்ஸ்ல வந்து என்ன இது ஓபனிங் எவ்வளோ 60 and இது வந்து க்ளோசிங் வந்து 55. ஸோ டேட்டாஸ் நம்ம எங்கே பார்த்தோம்? நம்ம டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். ஸோ இது பாருங்கள். ஸோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் சரிங்களா? ஸோ ரெண்டு இடத்துல போட்டாச்சு நம்ம. ஓகே 60,000 and 55,000. ஓகே நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில்? நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்துருக்காங்க 5,000 and 1,000. ஸோ நீங்கள் வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் போங்க. உங்களோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் 5,000 and 1,000. ஓகேங்களா? அதை தான் அங்கே எழுதிடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ? ஸோ 25,000 and 28,000. ஸோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். ஸோ டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போங்க. அங்கே உங்களுக்கு ஓப்பனிங் இந்த பக்கம் போடுவீங்க அண்ட் க்ளோசிங் இந்த பக்கம் போடுவீங்க. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பில்ஸ் பேபிள் எவ்வளோ? 2,000 and 3,000. ஸோ பில்ஸ் பேபிள் உங்களோட ஓப்பனிங் எங்கே வரும்? இந்த பக்கம் வரும். ஸோ இங்கே எழுதிக்கோங்க. அண்ட் க்ளோசிங் இந்த பக்கம் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? அதர் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்காங்க கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ். ஸோ டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் போங்க. கேஷ் ரிசீவ் எழுதுங்க. ஓகே சரி எழுதிடுச்சு. அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் அலவுட் டு கஸ்டமர்ஸ். ஸோ யார் டிஸ்கவுண்ட் அலவுட் கஸ்டமர்ஸ்க்கு பண்ணுவாங்க? டெட்டார்ஸ் தான் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ அதை நம்ம எங்கே எழுதணும்? இங்கே எழுதணும். ஓகே நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கேஷ் பே டு கிரெடிட்டார்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கிரெடிட்டார்ஸ்க்கு கேஷ் பே பண்ணியிருக்கோம். ஸோ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போங்க. அங்கே எழுதிடுங்க. ஓகேங்களா? 70,000. அதுக்கப்புறம் வந்து டிஸ்கவுண்ட் அலவுட் பை சப்ளையர்ஸ். ஸோ நம்மளுக்கு சப்ளையர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அப்போ நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் டிஸ்கவுண்ட். அப்போ நம்ம டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம் 3,500. அப்புறம் வந்து பேமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பில்ஸ் பேபிள். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? பில்ஸ் பேபிளில் நம்ம பே பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ நம்ம எங்கே எழுதுவோம்? இதை பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டில் வந்து கேஷ். ஓகே பில்ஸ் பே பண்ணியாச்சு நம்ம. ஓகேங்களா? ஸோ அது 7,000 எழுதியாச்சு நம்ம. அதுக்கப்புறம் பாருங்கள் கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள். ஸோ பில்ஸ் ரிசீவ் அக்கௌண்ட்டுக்கு போங்க. அங்கே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? கேஷ் ரிசீவ் ஆயிருக்கு 14,000. அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்ட். ஸோ இங்கே டிஸ்ஹானர் ஆயிருக்கு. இங்கே பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர். அது வந்து உங்களுக்கு 1,200. அப்போ 1,200 பை டெப்டார்ஸ்ன்னு போடணும். ஸோ இதை நம்ம எங்கே எடுத்துகிட்டு போகணும்? இதை வந்து நம்ம இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணும். ஓகே ஸோ இது வந்து என்னென்னு எழுதுவீங்க? டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டுன்னு போட்டு 1,200ன்னு எழுதிடுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது? பேட் டெட்ஸ் ஆகிருக்கு இந்த இடத்துல. பேட் டெட்ஸ் மீன்ஸ் அந்த அமௌண்ட் நம்மளுக்கு வந்து ரிகவரே ஆகாது. ஓகே இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் லாஸ். ஸோ 3,500 இங்கே எழுதியாச்சு. 3,500 எழுதியாச்சு. ஓகே ஸோ எல்லா ஐட்டம்ஸும் நாங்கள் வந்து கரெக்டாக போட்டாச்சு. ஓகே இப்போ பாருங்கள். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? ஸோ இங்கேருந்து நீங்கள் இதை ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் உங்களுக்கு 16,200 வரும். 16,200 நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள் 5,000 பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 11,200. ஓகே 11,200. இது எங்கே எடுத்துகிட்டு போவீங்க நீங்கள்? இது அமௌண்ட்டை இங்கே வந்திருக்கு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போட்டுட்டு இங்கே எழுதிடுங்க 11,200. ஓகேங்களா? ஸோ இது மொத்தமாக ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் உங்களுக்கு 2,05,200ன்னு வரும். சரிங்களா? ஸோ 2,05,000 மைனஸ் பண்ணிங்கன்னா இது ரெண்டும் ஆட் பண்ணி என்ன வரும் உங்களுக்கு? 61,200. ஸோ 8,003 ஸோ இங்கே வந்து 2 வரும். 2 இது மைனஸ் பண்ணிங்கன்னா 0 வரும்.
நான் இங்கே கொஞ்சம் தப்பாக எழுதிட்டேன், நான் 0ன்னு போட்டிருந்தேன், பட் இங்கே 2ன்னு எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது மைனஸ் பண்ணால் 0 வரும். அண்டு 5ல் 1 போச்சுன்னா 4. ஸோ இங்கேருந்து 10ல் 6 போச்சுன்னா 4, 1 பேலன்ஸ் இருக்குது. ஸோ 1,44,000 வந்துடுச்சு உங்களுக்கு. இதுதான் ஃபைனல் ஆன்சர் உங்களோட கிரெடிட் சேல்ஸ் வந்துடுச்சு. ஸோ டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்லேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கிரெடிட் சேல்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பில்ஸ் பேபிளுக்கு வாங்க. பில்ஸ் பேபிளில் என்ன இருக்குங்க? ஸோ இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணால் உங்களுக்கு 10,000 வரும். 10,000 மைனஸ் 2,000 பண்ணால் நம்மளுக்கு 8,000 வரும். ஸோ நம்மளுக்கு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்னோட கிடச்சிச்சு நம்மளுக்கு. ஓகே, பில்ஸ் அக்செப்டட் ஆகிடுச்சு. ஸோ இது எங்கே எடுத்துகிட்டு போகணும்? நம்ம இதை வந்து நம்ம இங்கே எடுத்துகிட்டு போகணும். ரைட்? ஸோ இங்கே என்ன எழுதுவீங்க நீங்கள்? டு பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் பில் அக்செப்டட். நம்ம வந்து ஃப்யூச்சரில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த அமௌண்ட்டு. சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே என்ன இருக்குது? ஸோ இது ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1,09,500 கிடைக்கும். ஓகே, அதில் நீங்கள் 25,000 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 24,200 வரும். சரிங்களா? இதுதான் உங்களோட பேலன்சிங் ஃபிகர். ஸோ இது உங்களுக்கு கிரெடிட் பர்ச்சேஸ் கிடச்சிச்சு. ஓகேங்களா? இவ்வளோ தான் ஆன்சர் இதில்.